கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவ பிள்ளைகளை, பரலோக மன்னா நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. இன்றைய பரலோக மன்னா, கர்த்தரை நம்பியிருக்கிற மனுஷன் பாக்கியவான். இந்த உலகம் யாரை பாக்கியவான் பாக்கியவதி என்று சொல்லுகிறது? கொஞ்சம் யோசித்து பார்த்தீங்கன்னா, நல்ல பணம் வச்சிருக்கிறான், நல்ல வசதியாக இருக்குது, நிறைய சொத்து வச்சிருக்கிறான், அவனுக்கு ஒரு குறையும் இல்லை, நல்ல பொசிஷனில் இருக்கிறான். இவங்களெல்லாம் பார்த்து, நிறைய நகை வச்சிருக்கிறாங்க, இவங்களெல்லாம் பார்த்து இந்த உலகம் பாக்கியவான் பாக்கியவதி என்று சொல்லுகிறது. பூமியில் 2 பேர் இருந்தாங்க, ஒன்று ஐஸ்வர்யவான், ஒன்று லாசர். இந்த உலகம் ஐஸ்வர்யவானை பார்த்து பாக்கியவான் பாக்கியவான் என்று சொல்லிச்சு. ஆனால் பரலோகம் மட்டும் லாசருவை பார்த்து பாக்கியவான் என்று சொல்லுது. ஏன் தெரியுமா? கர்த்தரை நம்பியிருக்கிற நீங்கள் பாக்கியவான்கள். எரேமியா 17:7 வாஸ்து பாருங்க. கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டு கர்த்தரையே தன் நம்பிக்கையாய் வைத்திருக்கிற மனுஷன் பாக்கியவான். நீங்களும் நானும் தான் பாக்கியவான்கள். அன்பானவர்களே, இந்த உலகத்தில் பணம் இருக்கும் போகும், ஆனால் கர்த்தரை தெய்வமாய் கொண்டிருக்கிற ஜனமாக இருக்கிற நீங்களும் நானும் தான் பாக்கியவான்கள். இந்த உலகம் நம்மளை பார்த்து பாக்கியவான் அப்படின்னு சொல்லணும்னா, நீங்கள் கர்த்தரை மட்டும் நம்பி இருந்தால் போதும். முழு வேதாமத்தை நீங்கள் வாஸ்து பாருங்க. பல இடங்களில் கர்த்தரை நம்பியிருக்கிறவன் பாக்கியவான். சங்கீதம் 34:8 வாஸ்து பாருங்க. நீதிமொழிகள் 16:20 வாஸ்து பாருங்க. எரேமியா 17:7 வாஸ்து பாருங்க. கர்த்தரை நம்பியிருக்கிற மனுஷன் பாக்கியவான். இன்னைக்கு இந்த உலகத்தில் நீங்கள் கர்த்தரை மட்டும் நம்பியிருந்தீங்கன்னா பாக்கியவானாக இருப்பீங்க. ஏன் தெரியுமா? ஒரு நாளும் ஒருபோதும் ஒரு சூழ்நிலையிலும் நீங்கள் வெட்கப்பட்டு போவது ஏறாய். வேதம் சொல்லுது, சங்கீதம் 25:2, சங்கீதம் 31:1. நீங்கள் வாசித்து பாருங்க, சொல்லிக்கிட்டே இருக்கலாம். என் தேவனே, நான் உம்மை நம்பியிருக்கிறேன், நான் ஒருபோதும் வெட்கப்பட்டு போகாதபடி செய்தார்கள். நீங்களும் நானும் ஆண்டவரை நம்பினா பாக்கியவான்கள். நீங்களும் நானும் ஆண்டவரை நம்பினா ஒரு நாளும் ஒருபோதும் ஒரு சூழ்நிலையிலும் வெட்கப்பட்டு போவது இல்லை. இந்த வேதாந்தனுடைய மைய வசனம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். சங்கீதம் 118:8. மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பெயரில் பற்றுதலாய் இருப்பதே நலம். அப்போ பைபிள் இந்த மனுஷனை நம்பாத அப்படின்னு சொல்லுது. மனுஷனை நம்பாத அப்படின்னு சொல்லுது. என் கூட ஜோசப் அப்படிங்கிற ஒரு ஏழை மாணவன் படித்தான். அவனுக்கு அப்பா இல்லை, ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டாங்க. அப்பாவுடைய ஆக்சிடெண்ட்டில் இறந்த பணத்தை வாங்கி அவன் வெளிநாட்டு செல்வதற்காக ஒரு மனிதனை நம்பி அந்த 40,000 ரூபா பணத்தை அப்போ கொடுத்தான். மும்பை ஹோட்டலில் தங்கியிருந்தாங்க. 3 நாள் கழித்து ஃப்ளைட் டிக்கெட் வாங்கிட்டு வாரேன்னு சொல்லி போனான். ஆனால் வரல. ஆனால் அதே இது அதற்கு அப்புறவு கர்த்தரை நம்பினான். ஒரு பைசா செலவில்லாமல் சிங்கப்பூர் நாட்டுக்கு போனான். நல்லா சம்பாதிச்சான். அக்காவுடைய திருமணம் நடந்துச்சு. வெட்கப்படலை. பாக்கியவான். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, இந்த உலகத்தில் பணம் இருக்கலாம், பெயர் இருக்கலாம், புகழ் இருக்கலாம், அந்தஸ்து இருக்கலாம், ஆனால் கர்த்தரின் நாளில் அது உதவாது. கர்த்தரின் நாளில் பணம் உதவாது. கர்த்தரின் நாளில் வைரம் உதவாது, வெள்ளி உதவாது, உங்களுடைய நகைகள் உதவாது. ஆனால் கர்த்தரை நம்பியிருப்பீர்கள். ஆனால் நீங்களும் நானும் பாக்கியவான்கள். கர்த்தரை நம்பியிருக்கிற நம்ம ஒரு நாளும் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவது இல்லை. செபிக்கலாமா? அன்பின் தகப்பனை, உம்மை நம்பியிருக்கிற இவர்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போகாதபடி செய்தார்களோ, அப்படி செய்கிறதற்காய் உமக்கு நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தரை நம்பியிருக்கிற நீங்கள் பாக்கியவான்கள். நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாக உங்களை தொடரும்.